ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், நாமளும் பேசலாம் அரசியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்சுக்காத ஆளே கிடையாது. சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அரசியல்னால் என்ன அப்படிங்கிறத உத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அரசியலில் யாருமே சின்ன பிள்ளைங்க யாருமே ஓட்டு போடுறது யார் எங்கே நிற்கிறா என்ன ஏது எதையுமே கண்டுக்கவே மாட்டோம். நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தா நம்மளும் அதை எதுவுமே கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் பிரச்சாரத்திலேருந்து எப்போ விஜய் வெளியில் வர ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து ஒவ்வொரு சாட்டர்டேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நம்ம டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்போம், ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் தாண்டி கரூர் பிரச்சனையாகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் தாண்டி விஜயோட எலெக்ஷனுக்கு வந்தார், ஜெயித்தார். ஜெயிச்சிட்டாரு, இப்போ சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். உலகமே உலக லெவலில் பேசப்பட்டார் விஜயோட வெற்றி. ஆனால் என்ன, பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட்டு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஃபேமிலியாகட்டும், அவங்க ஃபேமிலியில் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரோட அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து, அவங்க அண்ணி அவங்கெல்லாம் ஆரத்தி எடுத்து, அதெல்லாம் பார்க்குறதுக்கு மிக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஜெயித்த மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருந்தது. அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்து, ஃபேமிலியோடு உட்காந்து, அவங்க அம்மா கிட்டே பிடிச்சி சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே கண்ணு கலங்குச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. சரி, மனுஷன் நாளைய சீக்கிரமாக பதவி ஏற்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரும்பான்மை நிறுவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய 2-3 கட்சிகளெல்லாம் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னனால வந்தாச்சு. நம்மளுடைய பதவியேற்பு விழாவை நம்ம பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அவர் கூட ஒரு 9 பேர் பதவியேற்றாங்க. ராகுல் காந்தி வந்திருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பார்த்தீங்கன்னா விஜய் பீஸ்ட் கெட்டப்பில் தான் வந்திருப்பார். அந்த கெட்டப் சூப்பராக இருக்கும், நல்ல நேச்சுரலாக இருந்தது, நல்லா இருந்தது. பீஸ்ட் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. அவர் ஸ்டேஜில் பேசினதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் ஏதோ படம் பார்க்குற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆச்சு. அவர் ராகுல் காந்தி கையை தூக்குனது, ஸ்டேஜில் பதவியேற்றது, ஒரு நிமிஷம் கூட அந்த பேப்பரை பார்க்காம பேசினது. எப்போவுமே ஆளுநர் சொல்கிற ஒரு வேர்ட்ஸு தான் எல்லோரும் சொல்கிறத நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் விஜய் பேசும்போது அப்படியே சினிமாவில் உண்மையிலே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது அந்த எஃபெக்ட். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணீர் நிறைஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படின்னா பதவி ஏற்றுட்டார். மறுநாள் சட்டசபை கூடுறாங்க. சட்டசபையில் எம்எல்ஏவாகவும் பதவி ஏற்றார். அவர் கூட மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவியேற்றாங்க. பதவியேற்ற கையோட விஜய் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினை பற்றி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் ஸ்டாலின் எவ்வளோ பிரச்சனை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். அப்படி போய் அவர் பின்ன வைகோ இவங்களெல்லாம், அன்புமணி ராமதாஸ் இவங்க ஃபேமிலி இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு கடைசியில் சீமானை போய் பார்க்க போனால் தான் இன்னும் ஒரு நம்ப முடியாது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் சபாநாயகர் தேர்ந்தெடுத்தாங்க, துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் செமையாக அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.